உலக தாய்மார்கள் அனைவருக்கும் இந்த சேனல் ஒரு வரம். இது என்ன கருத்து தெரிவிக்கிறதுக்கு? வாழ்க்கையை கொண்டாடுகிறான் அவன் இஷ்டத்துக்கு, வாழ்க்கையை கொண்டாடுகிறான் அவன் இஷ்டத்துக்கு. எனக்கு என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு 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 பொம்பளை பிள்ளை பெரிய பிள்ளையாக ஆகிறது ஒரு பெரிய வரம்னு நினைக்கிறான், கொண்டாட்டமாக இருக்கிறான். போக பொருளாக நினச்சி கொண்டாடினான்னு ஒரு கூட்டம் சொல்லுது. ஒரு கூட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், பெண்ணை வந்து அடிமையாக்கிறதுக்கு முதல் சந்தர்ப்பம் இதுதான். பெரிய பிள்ளை ஆகிட்டேன்னு கொண்டாட்டி இவன் புள்ள பத்துக்கிறதுக்கு ஏதுவானவளாக ஆகிட்டா அப்படின்னு அப்படியும் பார்த்துக்கலாம், தப்பு கிடையாது. பெண்மையை கொண்டாடுகிறானோ சொல்லலாம். பெண்மை என்ன பண்ணிக்கிறான், கொண்டாடுகிறான். என் பொண்ணு பெரிய பிள்ளை ஆகிட்டா 10 பேர் சொல்லி கூப்பிட்டு அசிங்கப்படுத்தவனான்னு சொல்கிறவனும் சரிதான். 10 பேர் சொல்லி நான் பாராட்ட தெரிஞ்சுன்னா என் பிள்ளை பெரிய பிள்ளை ஆகிறது எல்லாருக்கும் இயல்பு தான். ஆனால் அது கொண்டாடிக்கலாம் தானே. என்னன்னா இந்த ஆம்பளைங்கள்ட்ட அப்படி ஒன்றும் இல்லை. மீசம் முடிச்ச உடனே கொண்டாடிருக்கலாம். வெளிநாட்டிலலாம் அப்படி இருக்குது. பீர் டேன்னு ஒன்று இருக்குது, ஒயின் டேன்னு ஒன்று இருக்குது. 18 வயசு ஆயிடுச்சுன்னா அப்பா ஃபஸ்ட்டு ஒயின் ஊற்றி கொடுப்பார் பையனுக்கு. அப்படிலாம் இருக்கிறாங்க. நமக்கு தெரியல, கலாச்சார ரீதியாக ஒரு இடத்துல ஒரு மாதிரி. ஆணு கூட ஆகும்போது என்ன பண்ணிக்கலாம், கொண்டாடிக்கலாம். இங்கேயும் சில சமூகத்துலலாம் பார்த்தீங்கன்னா பையன் மீசெல்லாம் மொழியுது, குரல் உடையுதுன்னொடனே நல்லெண்ணெய் கொடுக்குறது, முட்டை வாங்கி கொடுக்குறது, இது மாதிரி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் உண்டு இங்கேயும் சில சமூகத்தில், எல்லாருக்கும் கிடையாது. ஆனால் பெண் மட்டும் கம்பல்சரி புட்டிடிக்கிறது, பச்சை ஓலை கட்டுறது, தாய்மாமன் சேர் செய்கிறது, அந்த நாளை குறிச்சி வச்சுக்கிறது, அந்த நாளுக்கு ஜாதகம் பார்க்கறது, இந்த மாதிரிலாம். இதில் நம்ம கருத்து சொல்ல முடியாது. கலாச்சார ரீதியாக வச்சு வசதி இருந்தால் நீ என்ன வேணால் பண்ணு, வசதியெல்லாம் என்ன பண்ணணும், இது இல்லை ஒன்றுமே செய்யறது இல்லை. காது குத்துறதுக்கு ஒரு விழா கொண்டாடிக்கலாம். ஆம்பளைக்கும் காது குத்தி கொண்டாடிக்கிறான். 2 ஆம்பளை பிள்ளை பெற்றுட்டணும் சும்மா இருக்க முடியாமல் என்ன பண்ணுகிறான். ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு நாள், இன்னொரு ஆம்பளை பிள்ளைக்கு இன்னொரு நாள் கொண்டாடும். ஒரே நாள் கொண்டாடினா எப்படி அது? ஆனால் என்ன பண்ணலாம், 2 பேர் இப்போ 4-5 10 முடிச்சுட்டு பிறகு மொத்தமாக காது குத்துலான்ட்டு போகணுங்கிறாங்க. இப்போ எங்கள் குடும்பத்தில் எப்படின்னா எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா, எங்கள் பெரியப்பா பொண்ணுங்க எல்லாம் சேர்த்து மொத்தமாக இட்டுன்னு போய் தள்ளி ஒரு கடை வெட்டிட்டுன்னு வந்துட்டானுங்க. சண்டை போட்டுக்கினானுங்க, கறி கம்மியாகிடுச்சுட்டு. ஆமாம், எங்கள் குடும்பத்தில் பெரிய சண்டை எங்கடா காது குத்து விழாவில் தான். அது ஒன்றும் கூட ஓஞ்சப்பாடு இல்லை இது வரைக்கும். கோல்டு வார் போயினே தான் இருக்குது. ஆமாம், சித்தப்பா பெரியப்பாலாம் அண்ணன் தம்பியெல்லாம் பேசிக்கிட்டு இல்லை, நீ என்ன பெரிய நான் என்ன பெரிய இப்படிலாம் ஆகிட்டுறாங்க. நிறைய குடும்பங்களில் பிரச்சனை ஆயிடுது இது, புரியுதா? சடங்கு வச்சுக்கும்போது இந்த மாமனை கூப்பிடல, அந்த மாமனை கூப்பிட்டான். இன்னும் இருந்தாலும் அண்ணன் தம்பியில் நான் தானே ஃபஸ்ட்டு, இந்த மாதிரி சண்டையில் போய் முடித்தோம் உண்டு. ஸோ நல்லதுன்னு சொல்கிறவன், கெட்டதுன்னு சொல்கிறவன், பாராட்டுறவன், வாழ்க்கை யாருதுன்னா அந்த புள்ளிது. ஆனால் அந்த புள்ளி யாரும் கேட்கறது இல்லை. என்னம்மா உனக்கு சடங்கு செய்யணுமான்ட்டு. அந்த குழந்தைக்கு அந்தளவுக்கு பக்குவம் வந்துச்சானோ தெரியாது. அப்பா அம்மாவை பொத்துது. வசதியாகிறவன் என்ன பண்ணுவோம், மண்டபம் எடுத்து பத்திரிக்கை வச்சு எல்லாருக்கும் சொல்லி ஊரெல்லாம் மஞ்சள் நீராட்டு விழா. ஆமாம், போனால் மஞ்சளில் நீராட்ட மாட்டாங்க. நம்ம எங்கன்னா மஞ்சள் நீராட்டு விழா பொழுது குழந்தை கூட்டின்னு வந்து மஞ்சள் நீராட்டுவாங்க. ஓசியில் படம் பார்த்துட்டு வந்துடலான்னு பார்த்தா பொம்பளையில் தான் இட்டு போவாங்க. அப்படி தானே மஞ்சள் நீராட்டு. அப்போ பொம்பளை கூட முழுசாவை பார்த்துருப்பாங்க. சினிமா படம் பார்த்து கேட்டாங்க, பாவாடை கட்டு ஊற்றுவாங்க. அப்போ மஞ்சள் தலைக்கு ஊற்றுற விழான்னு தானே சொல்லணும். நீராட்டு விழான்னு நம்ம நீராட்டுறாங்கன்னு நம்ம பாட்டெலாம் பார்த்துட்டோம்ல சினிமாங்கள்லாம். அந்த மாதிரி நீராட்டுவாங்கன்னு நினச்சின்னு போனோம்னா அங்கே இப்படிலாம் நடக்கிறது. எங்கள் மாமா பொண்ணு வயசுக்கு வரும்போது நான் எட்டி பார்த்துருந்தேன் என்ன நடக்குதுன்ட்டு. வளரவே இல்லை, உயரமா இல்லை. நான் அது சொல்ல வரேன். நீங்கள் பண்ணி எட்டி பார்த்துருந்தா வேறு மாதிரி நான் செய்ய போகிறீங்க. எல்லாம் முன்னாடி போய் நின்ட்டாங்கன்னா எப்படி இருக்கான். நான் எதுவும் கருத்து சொல்ல, சுதந்திரமாக நீங்கள் என்ன வேணால் கொண்டாடிக்கலாம், தப்பு கிடையாது. பெண்மையை பாராட்டுறோம், பெண்மையை போட்டுறோம் அப்படின்னு அது இருந்தால் நியாயம்தான். ஆனால் அது ஒரு பலகீனமானதாக ஆகணும், பெண்ணை போக பொருள் மாதிரி ஆகினா தப்பு தான். எப்படி பார்த்துக்கிறோன்றது ஆளாளுக்கு மாறுது. நம்ம வந்து அது மற்றவங்க சொல்லிட்டாங்க, புரட்சியாளர் ஒத்து சொல்லிட்டாருன்னெலாம் நம்ம என்ன பண்ண முடியாது. அது புரட்சி தானா இல்லையான்னு முதல்ல பார்த்துக்கணும். புரட்டா கூட இருக்கலாம், புரட்சி எல்லாமே புரட்டா கூட இருக்கலாம். அவர் தன் புகழுக்காக வேண்டி கூட ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடலாம். ஒரு பிள்ளைய பெரிய பிள்ளையாயிட்டா கொண்டாடுறது சந்தோஷம். ஊரெல்லாம் சொல்லாமல் இருக்கலாம், தப்பு கிடையாது. சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் கொண்டாடணும். நல்ல உணவு கொடுக்குறது, தரமாக வச்சுக்கிறது, அந்த குழந்தைய பாராட்டுறது. ஏன் அந்த நேரம் அது காலமாக அவள் கர்ப்பப்பையெல்லாம் வளரணும், நல்லா ஆகணும், ஆரோக்கியமாக ஆகணுன்றது இயற்கை சொல்லும்போது அவளுக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், நல்ல சாப்பாடெலாம் கொடுத்து ஊட்டச்சத்து உள்ள பொருளுங்கள்லாம் கொடுத்து சந்தோஷமாக வச்சுக்கலாம். சடங்கு உங்கள் இஷ்டம், பட் ஆரோக்கியமான உணவு கொடுத்து நல்லது. அப்போ தான் ஆரோக்கியமான அப்படி கொடுக்கணுமானா இல்லை. அப்போ அவருக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுது, சக்தி தேவைப்படுது குழந்தைக்கு. அதனால் என்ன பண்ணோம், நம்ம சடங்குலேருந்து நல்ல காரியத்தில் எடுத்துடணும். எடுத்து என்ன பண்ணோம்,
ஏன்னா ஆமாம் ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும், நல்லெண்ணெய் கொடுக்கணும். இப்போ நல்லெண்ணெய் நிறைய பேர் வந்து ஆளாளுக்கு மரச்செக்கில் ஆட்டின எண்ணெய்னே சொல்லி மரச்செக்கில் பாதியம் வெளியே இருந்து பாதியம் ஊற்றி ஸ்டிக்கர் விட்டு அது மரச்செக்கு எண்ணெய் தான். அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. பார்த்து வாங்கி நீங்கள் நல்லெண்ணெய் தானான்னு பார்த்து வாங்குங்க. சில எண்ணெயெல்லாம் குளிக்கிறதுக்குன்னே கொடுத்துருப்பான், அதை வாங்கி குடிச்சிட போகிறீங்க. ஏன் நீங்கள் அதில் போட்டு இருக்கோம் பூஜைக்கு மட்டும்னே போட்டிருக்கோம் பார்த்துக்கிறீங்களா, இந்த தேன் பூஜைக்கு மட்டும். அந்த தேனை நக்குனீங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. ஏன் அது அந்த தேன் எதுக்காக செஞ்சாங்க? பூஜை பண்ணுறதுக்கு, கல் மேலே ஊற்றுறதுக்கு கண்டுபிடிச்சிட்டானுங்க. தீபம் எண்ணெய் வாங்கி வந்து சமையல் செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்? ஆமாம் ஆமாம், உங்களை தீபத்தில் போட்டுருவாங்க. அதனால் சடங்கு செய்யறதெல்லாம் உங்கள் இஷ்டம், என்ன கேட்க வேணாம். பட் கொண்டாடுறது சரிதான். ஆரோக்கியமான உணவு சாப்பாடு கொடுத்தெல்லாம் அந்த பெண்ணுக்கு அவசியமானது தான். விளம்பரம் தேவையே இல்லைன்னு எனக்கு தெரில. இது ஒரு சாக்கை வச்சு 10 பேருக்கு சோறு போடுவீங்கன்னா போடல, அப்போ ஏழைக்கா சோறு போடுவீங்க, உங்கள் ஜாதிகாருக்கு தான் போட போகிறீங்க. 2 பொம்பளைங்க வந்து ஆனந்த வாழ்க்கை சொல்லவே சொல்லிட்டாங்க எங்களுக்கு கூட்டமே இல்லைன்ட்டு. நான் சொல்லவே சொல்லிட்டேங்க, ஒரு புளியமத்தாட்டில் கூட்டமாகறாங்க. ஒரு பிரியாணி டப்பா எதுவுமே ரோட்டில் வச்சுட்டா கூட்டம் வராமல் போயிட்டான். எல்லாம் சொந்தக்காரங்க தானே, எங்காலுங்க வரல. இது ஜாதியெல்லாம் இன்னும் ஏன் வாழ்ந்துக்குதுன்னா கூட்டம் உங்களை வந்து புறக்கணிச்சிட போகுதுன்ட்டு தான். ஆனால் என்னை யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க. ஒரு மதத்தில் இருக்கிற ஒருத்தர் என்கிட்ட சொல்லவே சொல்லிட்டார் பிரச்சனைக்கு, நான் வந்தால் என்னை மதத்தில் சேர்க்க மாட்டாங்க, என்னை எங்கே பதிப்பாங்கன்னு எனக்கு தெரிலன்றான். சேர்த்த பேர் எங்கே போச்சு அண்ணா? சீரியஸாக பெரிய பிள்ளை ஆகிட்டீங்க, கொண்டாடணும். அது அப்பா அம்மா வசதியை பொறுத்துது. சில குழந்தைங்கள்லாம் முதல் குழந்தைங்க நல்லா பண்ணுருவானுங்க, 2வது குழந்தைய டீலில் விட்டுருவானுங்க. அது அந்த குழந்தைங்களுக்கு போட்டி இருந்துன்னே இருக்கும், மனசுக்குள்ளே ஒரு விகாரம் இருந்துன்னே இருக்கும். அக்காவுக்கு பண்ணாங்க நமக்கு பண்ணல. இன்னொரு ஃப்ரெண்டுங்க இருக்கும், அவங்க பண்ணியிருப்பாங்க, அதை வர கேள்விப்பட்டிருக்கோம். உங்கள் வீட்டில் இதெல்லாம் பண்ணாங்க, சோகமாயிடும். அந்த மாதிரியான கஷ்டத்தை குத்துறாதீங்க அடுத்தவங்களுக்கு. நீங்கள் விளம்பரம் பற்றி அதெல்லாம் பண்ணுறதுனால அடுத்தவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, நல்ல சாப்பாடு வீட்டில் சாப்பிடும்போது அது பிரச்சனை கிடையாது. அவங்க வசதியாகிறாங்க, அவங்க சாப்பிட்றாங்கன்னா வெளியே தெரிய போகிறது இல்லை. என்ன கேட்டால் எதுக்கு அதெல்லாம் காரணம் எல்லாருக்கும் சொல்லணுன்ட்டு, அது ஒரு சம்பவம் தானே. வீட்டில் வச்சு கொண்டாடிக்கலாம். வீட்டில் உங்கள் சொந்தத்தை வரையும் வச்சிங்கன்னு ஊரெல்லாம் கூப்பிட்டு மஞ்சள் பத்திரிக்கைன்னு வர கூத்து, மஞ்சள் நீராட்டு விழா, நாளைக்கு என்ன மாதிரி திருட முள்ள மாதிரிலாம் வந்து பார்த்துன்னு இருப்பான். மஞ்சள் நீராட்டு விழா நீங்களே எங்கே தேவையா இது? என்ன மாதிரி நல்லவனும் இந்த உலகத்தில் இருக்கிறான், பார்த்து செய்யுங்க.